Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல உங்க வீட்ல கேஸ் கனெக்ஷன் கேஸ் சிலிண்டர் வந்து வச்சிருக்கீங்க அப்படினா நீங்க கம்பல்சரி வந்து EKYC அப்படிங்கறத நீங்க வந்து அப்டேட் பண்ணனும். உங்களுடைய மொபைல் ஆப் மூலமாவே வந்து பண்ணிக்க முடியும். சோ நீங்க இந்த ஒரு EKYC வந்து பண்ணால் மட்டுமே உங்களால நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல நீங்க உங்களுடைய கேஸ் வந்து ரீஃபில் அதாவது புக்கிங் உங்களால வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப ரெகுலரா நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய சப்சிடியுமே உங்களால வந்து கரெக்ட்டா பெனிஃபிஷியரி அடைய முடியும். நீங்க PM உஜ்வாலா திட்டத்துல நீங்க கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கீங்க அப்படினா உங்களுடைய கேஸ் கனெக்ஷன் நீங்க வந்து புக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரூபாய் வந்து சப்சிடி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க நார்மல் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு ரூ. 59 இருந்து ரூ. 65 வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி வந்து கிடைக்கும். இந்த சப்சிடி நீங்க ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க என்ன பண்ணனும் அப்படினா EKYC வந்து அப்டேட் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த வீடியோல உங்களுடைய மொபைல் போனை யூஸ் பண்ணி எப்படி EKYC வந்து நம்ம வந்து அப்டேட் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து கிளியரா வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணி வெச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படினா உங்களுடைய மொபைல் போன்ல வந்து இந்தியன் ஆயில் 1 அப்படிங்கற அந்த ஆப்பை வந்து நீங்க வந்து Play Storeல இருந்து லோட் பண்ணி வெச்சுக்கோங்க. அந்த ஆப்புக்கான லிங்க் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கொடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து ஆதார் RD அப்படிங்கற அந்த ஆப்பையும் நீங்க வந்து என்ன பண்ணனும் அப்படினா உங்களுடைய மொபைல் போன்ல வந்து நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணனும். இந்த ரெண்டு ஆப்புக்கான டைரக்ட் லிங்க் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அந்த லிங்க்ல போய்ட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த இந்தியன் ஆயில் 1 அப்படிங்கற இந்த ஆப்ல உங்ககிட்ட வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அதாவது அக்கவுண்ட் இருந்தா தான் உங்களால வந்து EKYC வந்து அப்டேட் பண்ண முடியும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க போய்ட்டு வந்து அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு நீங்க டைரக்டா வந்து லாகின் பண்ணிடுங்க. இப்போ ஏற்கனவே வந்து நம்மகிட்ட வந்து ஒரு கஸ்டமருடைய ஹோம் பேஜ்ல தான் இருக்கும். இப்போ எப்படி வந்து EKYC வந்து அப்டேட் பண்றது அப்படிங்கறது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆப்ல வந்து ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல 4 ஆப்ஷன் வந்து குயிக் ஆக்ஷன்ல வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேஸ் கனெக்ஷன் கேஸ் பில் கேஸ் வந்து புக்கிங் பண்ணனும் ரீஃபில் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபில் பண்ண ஹிஸ்டரி நீங்க பார்க்கணும் அப்படினா இந்த இடத்துல ஹிஸ்டரியில போய்ட்டு நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து EKYC அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா லேட்டஸ்டா கடைசியா நீங்க எப்போ வந்து EKYC வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு மேல வந்து ஷோ ஆகும். அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல வந்து எதுக்காக நம்ம EKYC வந்து பண்றோம் EKYC னா என்ன அப்படிங்கற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்திருப்பாங்க. EKYC அப்படினா வேற ஒண்ணும் கிடையாது. எலக்ட்ரானிக் நவ் யுவர் கஸ்டமர் சரிங்களா? அதாவது டிஜிட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமருடைய ஆதார் பேஸ்டான அப்டேட் நீங்க வந்து உங்களுடைய கேஸ் கனெக்ஷனை நீங்க வந்து அப்டேட் பண்றதுக்காக தான் வந்து இந்த EKYC வந்து அப்டேட் பண்ண சொல்றாங்க. இத கண்டினியூஸா நீங்க வந்து இந்த சர்வீசஸ்லாம் நீங்க வந்து அவைல் பண்ணனும் அப்படினா நீங்க வந்து EKYC வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கற சொல்லிருக்காங்க. இப்போ அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல வந்து டிக்ளரேஷன் இருக்கும். டிக்ளரேஷன் ஒன்ஸ் வந்து இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு ஃபேஸ் ஸ்கேன் அப்படிங்கற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா டைரக்ட்டா நமக்கு வந்து ஆதார் RD ஃபேஸ் RD அப்படிங்கற ஆப்புக்குள்ள போகும். இல்ல ஏற்கனவே உங்ககிட்ட ஆதார் ஃபேஸ் RD ஆப் இருக்கு அப்படினா டைரக்ட்டா அந்த ஆப் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு ஓபன் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா டைரக்ட்டா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ணும். ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கிற ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. அந்த ரவுண்ட்ல இருந்து போய் ரவுண்ட் ஐகான்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃபேஸ் அந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து உங்களுடைய கண்ணை வந்து பிளிங்க் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா KYC அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து எடுத்துக்கும். வந்து நீங்க அத்தன்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பயோமெட்ரிக் மூலமாவும் நம்ம பண்ணலாம். ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மூலமாவும் நம்ம வந்து இந்த ஒரு EKYC வந்து அப்டேட் பண்ண முடியும். இப்போ இந்த ஐகானுக்கு நேரா வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க ஐயை ஜஸ்ட் வந்து பிளிங்க் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய EKYC அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து இமிடியேட்டா வந்து என்ன பண்ணுங்க அப்படினா நீங்க வந்து ஃபாலோ அப் வந்து பண்ணுங்க. இப்போ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து ஏற்கனவே மார்ச் 17ஆம் தேதி நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். மேலே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது பாருங்க. லாஸ்ட் EKYC பண்ண டேட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்குது சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்க இன்னைக்கு அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படினா இன்ஸ்டன்ட்டா வந்து உங்களுக்கு EKYC அப்படிங்கிறது வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து ஆதார் பேஸ்டு எனேபிள் மூலமா வந்து உங்களுக்கு வந்து EKYC அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆயிரும். இதுதான் வந்து இப்போதைக்கு அப்டேட் ஆயிருக்குது. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். Thank you.